மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சாம் பிரதீபன். முதலில் இலங்கை செய்திகள். ஈழத்தமிழர்களின் பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும், ஜீவன் வலியுறுத்து. தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் விஜய்க்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் கருத்து வெளியிட்ட அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் தமிழகத்தில் ஒரு புதிய வரலாறு எழுதப்பட்டுள்ளது என குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் தமிழகத்தை பொறுத்தவரை தற்போது பாரிய பிரச்சினையாக இருப்பது கச்சதீவு அல்ல என்றும் அகதி முகாம்களில் வாழும் தமிழ் மக்களின் பிரச்சினைக்கே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அது மட்டுமல்லாமல் மீன்பிடி பிரச்சினை குறித்து பேசிய அவர், மீன்பிடி பிரச்சினை என்பது தமிழ் மக்களுக்கும் இராணுவத்தினருக்கும் இடையிலான பிரச்சினை அல்ல. இது தமிழ்நாட்டில் வாழும் தமிழ் மக்களுக்கும் இலங்கையில் வாழும் தமிழ் மீனவர்களுக்கும் இடையிலான ஒரு நெருக்கடியாகும் என்றும் இதுவரை இதற்கு எந்த தீர்வும் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருந்தார். அதேபோல் 200 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நாட்டில் வசித்து வரும் மலையக மக்களும் பல பிரச்சனைகளை சந்தித்துள்ளார்கள். நாங்கள் நாட்டை விட்டு வெளியே சென்றால் நாங்கள் இலங்கை தமிழ் மக்கள் என்று பார்க்கப்படுகிறோம். அது தவறல்ல. ஆனால் எங்களுக்கு ஒரு தனித்துவமான அடையாளம் உள்ளது. அந்த நிலையில் தமிழ்நாடு அரசாங்கத்தால் தமிழ் மக்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்படும் என்று நான் நம்புகிறேன் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். உறுதியான ஆதரவை முதல்வராக உள்ள விஜயிடமிருந்து எதிர்பார்க்கிறோம் என கஜேந்திரகுமார் தெரிவிப்பு. கடந்த காலங்களில் தமிழ்நாட்டு மக்களும் தலைவர்களும் ஈழத்தமிழர்களின் உரிமை போராட்டத்திற்கு பெரும் அரணாக திகழ்ந்திருந்ததுடன் ஈழ விடுதலை போராட்டத்தை தலைமையேற்றிருந்த தேசிய தலைவர் பிரபாகரன் மீதும் எமது மக்கள் மீதும் அவர்கள் கொண்டிருந்த அளவற்ற அன்பும் வழங்கிய பேராதரவும் எமது வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டவை. அன்று எமது மக்களின் துயர் துடைக்க எவ்வாறெல்லாம் தமிழ்நாடு துணை நின்றதோ அதே போன்றதொரு உறுதியான ஆதரவை உங்களிடமிருந்தும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என தமிழ் தேசிய பேரவையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் மிக பெரும் வெற்றியை பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் யோசப் விஜய்க்கு தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் அனுப்பியிருக்கும் வாழ்த்துச் செய்தியிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அந்த வாழ்த்துச் செய்தியில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், தமிழகத்தின் அரசியல் வரலாற்றில் புதிய சாதனை ஒன்றை படைத்து மக்களின் பேராதரவோடு முதலமைச்சர் என்னும் உயரிய பொறுப்பை ஏற்கவுள்ள உங்களுக்கு ஈழத்தமிழர்கள் சார்பாக நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இலங்கை தீவில் ஈழத்தமிழர்கள் நீண்ட காலமாக தங்களது தமிழ் தேச அங்கீகாரத்திற்காகவும் பாதுகாப்புக்காகவும் போராடி வருகின்றனர். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை பேரவலத்துக்கு பிறகும் எமது மக்களின் அரசியல் அபிலாசைகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த அரசியல் மாற்றம் எமது அரசியல் உரிமை போராட்டத்திற்கு புதிய வலுவை தர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் ஈழத்தமிழர்களின் அரசியல் தீர்வு விவகாரத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும் என்றும் சர்வதேச அரங்கிலும் இந்திய மத்திய அரசாங்கத்திடமும் எமது நீதிக்கான குரலாக நீங்கள் ஒலிக்க வேண்டும் என்றும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தொப்புள் கொடி உறவுகள் என்ற உணர்வோடு எமது தாயகத்தின் விடியலுக்காக உங்கள் கரங்கள் நீளும் என்ற பெரும் எதிர்பார்ப்பும் எங்களுக்கு உண்டு. தங்களின் பணி சிறக்க எமது வாழ்த்துக்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். விஜய் கச்சதீவை எடுத்துக்கொள்வாரோ தெரியாது, சாமர சம்பத். ஜனாதிபதி தலைமையிலான இந்த அரசாங்கம் எப்படி பொய்களை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்திருந்ததோ அதே போன்றுதான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் விஜயும் பொய்களை அள்ளி வீசி தற்போது ஆட்சிக்கு வந்துள்ளார். அவருக்கும் ஆட்சியை கொண்டு செல்ல முடியுமாக இருக்குமோ என்று தெரியவில்லை. அந்த அளவுக்கு பொய்யான வாக்குறுதிகளை வாரி இறைத்துள்ளார் என புதிய ஜனநாயக முன்னணியின் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் புதன்கிழமை நடைபெற்ற மீட்பு, புனர்வாழ்வு மற்றும் கடனிறக்க வகையின்மை சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருந்தார். அவர் அங்கு மேலும் உரையாற்றுகையில், மே தின கூட்டத்தில் வழக்குகள் தொடர்பிலேயே ஜனாதிபதி உட்பட ஆளும் கட்சியினர் உரையாற்றியிருந்தார்கள். இவர்களின் கருத்துக்களால் நீதிபதிகளுக்கும் தீர்ப்புகளை வழங்குவதில் நெருக்கடிகளை எதிர்நோக்க வேண்டியுள்ளது. இவ்வாறு செய்வதால் நீதித்துறைக்கு ஏற்படும் நிலைமை என்ன? எங்களை சிறையில் அடைக்க இவர்கள் பட்டியலை தயாரித்து விட்டார்கள். இதனால் நான் சட்டத்தரணிகளை பெறுதலில் இனி நம்பிக்கை இல்லை என நம்புகிறேன். இதனால் இனி நான் சட்டத்தரணிகளை அமர்த்தப் போவதில்லை. எந்த வழக்கையும் விசாரித்து சிறையில் அடையுங்கள். ஜனாதிபதி தலைமையிலான இந்த அரசாங்கம் எப்படி பொய்களை அள்ளி வீசி ஆட்சிக்கு வந்ததோ அதே போன்றுதான் தமிழ்நாட்டில் விஜயும் பொய்களை அள்ளி வீசி தற்போது ஆட்சிக்கு வந்துள்ளார். இறுதியில் அவருக்கு ஆட்சியை கொண்டு செல்ல முடியுமாக இருக்குமோ என்று தெரியவில்லை.
தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு விஜய் வந்துள்ளார். இவர் கச்சதீவை எடுத்துக் கொள்வாரோ தெரியாது. ஆளும் தரப்பை போன்றுதான் விஜயும் பொய்களை வாரி வழங்கியுள்ளார். தங்கம் தருகிறேன், அதனை தருகிறேன், இதனை தருகிறேன் என்றெல்லாம் பல வாக்குறுதி அளித்து விஜய் ஆட்சியை பெற்றுள்ளார். இங்குள்ள நிலைமையை போன்று விஜய்க்கும் தமிழ்நாட்டில் ஆட்சியை கொண்டு செல்ல முடியுமாக இருக்குமோ என்று தெரியவில்லை என்று அவர் மேலும் தெரிவித்திருந்தார். யுத்த காலத்திலும் இல்லாத தடைகள் கருமலை ஊற்றில் ஏன்? ஜனாதிபதிக்கு இம்ரான் மஹ்ரூப் அவசர கடிதம். திருகோணமலை கருமலை ஊற்று கடற்கரை பகுதிக்கு மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் செல்வதற்கு விமானப்படையினரால் விதிக்கப்பட்டுள்ள தடையானது மக்களின் அடிப்படை வாழ்வாதாரத்தையும் சுதந்திரத்தையும் பறைக்கும் செயலாகும் என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி அதிமேதகு அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு அனுப்பியுள்ள அவசர கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: திருகோணமலை பட்டினமும் சூழலும் பிரதேச செயலக பிரிவின் கீழ் உள்ள வெள்ளை மணல் கிராம சேவகர் பிரிவிற்குட்பட்ட கருமலை ஊற்று கடற்கரைக்கு செவ்வாய்க்கிழமை காலை முதல் பொதுமக்கள் மற்றும் மீனவர்கள் செல்வதற்கு விமானப்படையினரால் திடீர் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடையின் காரணமாக குறித்த கடற்பரப்பை நம்பி வாழ்ந்து வரும் நூற்றுக்கணக்கான மீனவ குடும்பங்கள் தமது அன்றாட தொழிலை முன்னெடுக்க முடியாமல் நிற்கதியாகியுள்ளனர். 30 வருடகால கொடூர யுத்தம் நிலவிய காலப்பகுதியில் கூட இப்படி மீனவர்களுக்கு இவ்வாறானதொரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கவில்லை. தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் மக்களுக்கான ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தையும் சுதந்திரத்தையும் சூழலையும் கட்டியெழுப்ப முயற்சிக்கும் இவ்வேளையில் பாதுகாப்பு தரப்பினரின் இத்தகைய தன்னிச்சையான நடவடிக்கைகள் அரசாங்கத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாகவே அமைகின்றன. மக்களின் இயல்பு வாழ்வை பாதிக்கும் இவ்வாறான செயற்பாடுகளை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. எனவே கருமலை ஊற்று கடற்கரையில் மீனவர்கள் தமது மீன்பிடி தொழிலை சுதந்திரமாக முன்னெடுக்கவும் பொதுமக்கள் கடற்கரையை பயன்படுத்தவும் விதிக்கப்பட்டுள்ள தடையை நிரந்தரமாக நீக்க ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு உத்தரவிட வேண்டும். மக்களின் அடிப்படை உரிமைகள் மீறப்படும் பட்சத்தில் அதற்கு எதிராக தொடர்ந்தும் குரல் கொடுப்போம் என பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தனது அறிக்கையில் மேலும் வலியுறுத்தியுள்ளார். புங்குடுதீவு வித்தியா கொலை வழக்கு 4 பேருக்கும் மரண தண்டனை உறுதியானது. யாழ்ப்பாணம் புங்குடுதீவில் 2015ஆம் ஆண்டு துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட மாணவி வித்யா வழக்கில் சுவிஸ் குமார் உள்ளிட்ட 4 பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் இன்று ஏகமனதாக உறுதி செய்துள்ளது. யாழ் மேல் நீதிமன்றம் விதித்த மரண தண்டனையிலிருந்து தம்மை விடுவிக்கும்படி பிரதிவாதிகள் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுக்களை நிராகரித்து பிரதம நீதியரசர் பத்மன் குரசகன தலைமையிலான நீதியரசர்கள் குழாம் தீர்ப்பை வழங்கியுள்ளது. இந்த வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த மேலும் 2 பிரதிவாதிகளின் தண்டனையை நீக்க உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2017ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் 3 கொண்ட நீதிபதிகள் அமர்வு வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் சுவிஸ் குமார் எனப்படும் மகாலிங்கம் சசிகுமார் உள்ளிட்ட 4 மரண தண்டனை மற்றும் ஏனைய தண்டனைகளையும் உயர் நீதிமன்றம் இன்று மீள உறுதிப்படுத்தியது. போதிய ஆதாரங்கள் இல்லாத காரணத்தினால் இவ்வழக்கில் தொடர்புடைய ஏனைய 2 பிரதிவாதிகளின் தண்டனைகளை நீக்கி அவர்களை விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. கடந்த 2015ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி புங்குடுதீவு பகுதியில் பாடசாலை சென்று திரும்பிய 18 வயதுடைய மாணவி வித்யா கடத்தப்பட்டு கூட்டுப்பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் இன்றைய தினம் ஜூம் தொழில்நுட்பம் ஊடாக நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்த போதே இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதியில் அதிரடி வரி மாற்றம். சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி 2.5% உயர்த்தப்பட்டதன் விளைவாக இலங்கையின் வாகன இறக்குமதி துறையின் விலைகள் கணிசமாக உயர்ந்துள்ளன. மே 1 முதல் அமுலுக்கு வந்த இந்த மாற்றத்தால் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்களின் விலைகளும் அதிகரித்து ஏற்கனவே பொருளாதார சிரமத்தில் உள்ள நுகர்வோருக்கு கூடுதல் அழுத்தம் ஏற்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். சந்தை தேவை குறைந்துள்ள சூழ்நிலையில் இந்த புதிய வரி முந்தைய ஆண்டுகளில் தயாரிக்கப்பட்ட வாகனங்களுக்கும் பொருந்துவதால் செலவுகள் மேலும் அதிகரித்துள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் செயலாளர் உஸ்மான் அலி கூறுகையில், தனிநபர் மற்றும் பதிவு செய்யப்பட்ட இறக்குமதியாளர்களுக்கு இடையிலான வரி விதிப்பை ஒரே மாதிரியாக்கும் நோக்கில் இந்த மாற்றம் அறிமுகப்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார். ஆனால் இது தற்போது வாகன வாங்குபவர்கள் மற்றும் தொழில் வட்டாரங்களில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக தனிநபர்கள் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி இல்லாமல் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடிந்த நிலையில் மே 1 முதல் அனைத்து இறக்குமதியாளர்களிடமிருந்தும் சுங்கத்தால் 2.5% சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இதனால் சில்லறை விலைகள் நேரடியாக உயர்ந்துள்ளன. மேலும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் அரசியல் பதட்டம் மற்றும் ஜப்பானிய உற்பத்தியாளர்களின் விலை மாற்றங்கள் காரணமாக இறக்குமதி மதிப்பீடுகளும் பாதிக்கப்பட்டுள்ளன.
குறிப்பாக 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் தயாரிக்கப்படும் வாகனங்களுக்கு கூட அதிக சுங்க மதிப்புகள் விதிக்கப்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. புதிய வரி விதிப்பினால் முன்பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கு கூட இறக்குமதிக்கு பிறகு கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை உருவாகி வாடிக்கையாளர்கள் சிக்கலில் சிக்கியுள்ளனர். இந்த மாற்றத்தின் தாக்கமாக பல பிரபலமான வாகன மாடல்களின் விலைகள் உயரவுள்ளன. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு புதிய சிக்கல். விஜயுடன் சேர்ந்ததால் அடுத்தடுத்து ராஜினாமா செய்த முக்கிய நிர்வாகிகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கைகோர்த்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் இருந்த நிர்வாகிகள் அதிரடியாக ராஜினாமா செய்து வருகின்றனர். இது காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளது. ஆனால் இந்த முடிவானது கொள்கை ரீதியானது அல்ல என்றும் வெறும் அதிகார பசிக்காக எடுக்கப்பட்ட சந்தர்ப்பவாத முடிவு என்றும் கூறி காங்கிரஸ் கட்சியினரிடையே புகைச்சல் கிளம்பியுள்ளது. இந்த கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அகில இந்திய தேசிய மாணவர் யூனியன் செயலாளர் தயானந்த் கார்த்திக் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் நிபுணர்கள் பிரிவு நிர்வாகி பிரணேஷ் பாலாஜி ஆகியோர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். இது தொடர்பாக ராஜினாமா கடிதத்தை அவர்கள் கட்சியின் மாநில மற்றும் தேசிய தலைமைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தேர்தலுக்கு முன்பே தமிழக வெற்றி கழகத்துடன் ரகசியமாக இணைந்து பணியாற்றியது மற்றும் தற்போது ஆட்சியில் பங்கு பெறுவதற்காக கூட்டணி அமைத்தது போன்ற செயல்கள் கட்சியின் அடிப்படை தொண்டர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. விஜய் நாளை முதல்வராக பதவியேற்க உள்ள நிலையில் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள இந்த உட்கட்சி பூசல் மற்றும் நிர்வாகிகளின் விலகல் அக்கட்சியின் மேலிடத்தை நிலைகுலைய செய்துள்ளது. தமிழக வெற்றி கழக காங்கிரஸ் கூட்டணி அமைந்த சில மணி நேரங்களிலேயே ஏற்பட்டுள்ள இந்த விரிசல் தமிழக அரசியலில் புதிய விவாதங்களை கிளப்பியுள்ளது. தமிழக முதல்வராக பதவியேற்கும் விஜய்க்கு மத்திய அரசிடமிருந்து வந்த முதல் கடிதம். மத்திய அரசின் PM ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை செயற்படுத்துவது தொடர்பாக தமிழக அரசுக்கு மத்திய கல்வி அமைச்சகம் மீண்டும் கடிதம் அனுப்பியுள்ளது. புதிய அரசு அமையவுள்ள சூழலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 2152 கோடி ரூபாய் கல்வி நிதியை பெற புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுமாறு மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கை 2020 முழுமையாக அமுல்படுத்துவதை உள்ளடக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் எந்தவித திருத்தங்களுமின்றி கையெழுத்திடுமாறு தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தினருக்கு மத்திய அரசு கடிதம் அனுப்பியுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பள்ளிகளை நவீனப்படுத்தவும் மேம்படுத்தவும் மத்திய அரசு நிதியுதவி வழங்குகிறது. கடந்த மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு MP ஸ்ரீ திட்டத்தில் உள்ள மும்மொழி கொள்கை தமிழகத்தில் இருமொழி கொள்கைக்கு எதிரானது என கூறி இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்து வந்தது. இதன் காரணமாக சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய சுமார் 2152 கோடி ரூபாய் கல்வி நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது. இதனால் அரசு பள்ளிகளின் மேம்பாட்டு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விஜய் தலைமையிலான புதிய அரசு அமையவுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் சுமூக முடிவு எட்டப்படும் என மத்திய அரசு எதிர்பார்க்கிறது. தமிழகம் மற்றும் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு இத்திட்டத்தில் இணையும் என டில்லி வட்டாரங்களில் நம்பிக்கை தெரிவித்துள்ளன. நாளை தமிழகத்தின் புதிய முதல்வராக விஜய் பதவியேற்க உள்ள நிலையில் மத்திய அரசுடன் இணக்கமான போக்கை கடைபிடித்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கல்வி நிதியை அவர் மீட்பாரா அல்லது முந்தைய அரசின் நிலைப்பாட்டையே தொடர்வாரா என எதிர்பார்ப்பு தமிழகத்தில் எழுந்துள்ளது. செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். ஹார்முஸ் நீரிணையை உடனடியாக திறக்க வேண்டும். ஈரான் வெளிவிவகார அமைச்சரிடம் சீனா வலியுறுத்தல். அமெரிக்கா மற்றும் ஈரானுடனான போருக்கு பின்னர் முதல் முறையாக சீனாவுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ள ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்கியை சந்தித்து பேசிய சீன வெளிவிவகார அமைச்சர் வாங் யி உலகளாவிய எண்ணெய் போக்குவரத்துக்கு முக்கிய பாதையாக விளங்கும் ஹார்முஸ் நீரிணையை உடனடியாக திறக்குமாறு வலியுறுத்தியுள்ளார்.
இன்று புதன்கிழமை பீஜிங்கில் நடைபெற்ற இருதரப்பு அவசர பேச்சுவார்த்தையின் போதே இந்த விவகாரம் முக்கியமாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்க சீனா உதவ தயாராக இருப்பதாக தெரிவித்த சீன வெளிவிவகார அமைச்சர் வாங் யி, மத்திய கிழக்கில் நிலையானதொரு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதே தற்போதைய அவசர முன்னுரிமையாகும். மீண்டும் மோதல்கள் வெடிப்பதை எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனால் இருதரப்பும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு நாடுகளும் விதித்துள்ள தடைகள் மற்றும் கடற்படை முற்றுகைகள் காரணமாக உலகின் பெரும்பாலான மசகு எண்ணெய் கொண்டு செல்லப்படும் ஹார்முஸ் நீரிணை தற்போது முழுமையாக முடக்கப்பட்டுள்ளது. இது குறித்து சீன வெளிவிவகார அமைச்சர் வாங் யி தெரிவிக்கையில், ஹார்முஸ் நீரிணையில் பாதுகாப்பாக மற்றும் இயல்பான கப்பல் போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவதில் சர்வதேச சமூகம் பெரும் அக்கறை கொண்டுள்ளது. எனவே சர்வதேச சமூகத்தின் இந்த வலுவான கோரிக்கைக்கு சம்பந்தப்பட்ட தரப்பினர் உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என சீனா நம்புகிறது என தெரிவித்துள்ளார். சீனா தனது மசகு எண்ணெய் தேவையில் சுமார் 12% ஈரானிடமிருந்து இறக்குமதி செய்கிறது என்பதால் இந்த நீரிணை மூடப்பட்டிருப்பது சீன பொருளாதாரத்திற்கு பெரும் சவாலாக உருவெடுத்துள்ளது. ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்காது என்ற தங்களின் கொள்கை பாட்டில் உறுதியாக இருப்பதற்கு சீனா தனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாக சீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதேவேளை சீனாவுடனான ஈரானின் உறவு எதிர்காலத்தில் மேலும் வலுவடையும் என ஈரான் அமைச்சர் அராக்சி உறுதியளித்துள்ளார். அடுத்த வாரம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் ஆகியோருக்கிடையே பீஜிங்கில் வரலாற்று சிறப்புமிக்க உச்சி மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் ஹார்முஸ் நீரிணையை திறப்பது மற்றும் ஈரான் போர் விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக ஆராய உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக ஈரான் அமைச்சருடன் சீனா நடத்தியுள்ள இந்த பேச்சுவார்த்தை சர்வதேச அளவில் உற்று நோக்கப்பட்டுள்ளது. மாணவ மாணவியர்களுக்கு €1 மதிய உணவு திட்டம் பிரான்சில் ஆரம்பம். பிரான்சில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பயிலும் மாணவ மாணவியர்களில் பணப்பிரச்சினை காரணமாக 48% மாணவ மாணவியர் மதிய உணவு சாப்பிடாமல் இருப்பது சமீபத்திய ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளது. அதேபோல் 23% மாணவர்கள் ஒரு மாதத்தில் பல நாட்கள் சாப்பிடாமல் இருந்திருக்கிறார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. மாணவ மாணவியரின் கஷ்டத்தை போக்குவதற்காக அனைத்து மாணவ மாணவியருக்கும் தினமும் €1க்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்தை பிரான்ஸ் பல்கலைக்கழகங்கள் ஆரம்பித்துள்ளன. முன்பு மதிய உணவின் விலை €3.30. நான் ஒரு மாதத்திற்கு சுமார் 20 முறை சாப்பிட வருவேன். அதற்கு எனக்கு €60 செலவானது. இனி எனக்கு வரும் €20 செலவு என 18 வயது மாணவர் ஒருவர் தெரிவித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. மேலும் நமது செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற எங்கள் இணையதளத்தை பார்வையிடுங்கள். அத்தோடு மெய்வழி ஆப்பையும் தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். நன்றி. Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.